நாகராணியோட நாகமாணிக்கத்தை எடுத்துட்டு போக பார்க்கும்போது அந்த இடத்துல நாகராஜா வந்து அவங்கள தடுக்கிறாரு. அதுக்கப்புறமா அதுல ஒருத்தன் கண்ணால நாகராஜாவை வந்து சுட்டுட்டு நாகமாணிக்கத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா மேல இருந்து நாகராஜா கீழே விழுந்துடுறாரு. அப்ப அந்த இடத்துல நாகராணி வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நாகராஜாவும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நாகமாணிக்கத்தை எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உயிரை விட்டுறாரு. அப்படியே பாத்தீங்கன்னா நாகராணி நாகராஜாவை தூக்கிட்டு குருநாதத்துல போகும்போது குருநாதர் நாகராஜாவை காப்பாத்த பார்க்கும்போது நாகராணி கிட்ட சொல்றாரு, நாகராஜா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, அவர் இறந்துட்டாரு, இப்ப பூமியில மறுஜென்மம் எடுத்திருக்காரு, அவனுக்கு உன்னோட ஞாபகங்கள்லாம் வரணும்னா சிவனை நோக்கி 10 வருஷமா கடுமையான தவம் புரியணும்னு சொல்லும் போது இதை கேட்ட நாகராணி ரொம்பவே கவலைப்பட்டு நாகராஜாவோட மறுஜென்மத்துக்காக சிவனை நோக்கி கடுமையா தவம் புரிய ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே 10 வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறமா குருநாதர் சொல்றாரு, பூமியில அவன் மறுஜென்மம் எடுத்திருக்கான், அவனை நீ பார்த்த உடனே உன்னோட ஞாபகங்கள் அவனுக்கு வந்துரும் சொன்னோன்னு உடனே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு நாகராஜாவை நோக்கி போக ஆரம்பிக்கிறா. அப்படியே பாத்தீங்கன்னா கழுகு இந்த ட்ரெக்கை வந்து துரத்த ஆரம்பிக்குது. இதனால ட்ரெக்ல இருந்தவங்களும் ட்ரெக்ல ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு பின்பக்கம் திறந்து பார்க்கும்போது அந்த இடத்துல நாகராணி சின்ன பொண்ணு மாதிரி வேட போட்டு வந்திருக்கா. இத பார்த்தவங்களும் நீ யாருமா, ட்ரெக்குக்கு எப்படி வந்தன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு பசிக்குதுங்கிறா. உடனே இந்த ஓனர் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு பால் வாங்கி கொடுக்கும்போது இந்த பொண்ணு வந்து பாலை நாக்குனால குடிக்கிறா. இத பார்த்தோன்னு இந்த ஓனர் நடுக்கி போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு நடந்து போற இடம் எல்லாம் ஒரு பாம்போட அடையாளம் மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்த்து அவரு பயந்துடுறாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு ஒரு கோயில்ல சாமி கும்பிட போயிருப்பாங்க. இதனால இந்த பையன் இருக்க அந்த இடத்தை தேடிக்கிட்டு இந்த பொண்ணு அந்த பையனை போய் பாத்துடுறா. அதுக்கப்புறம் இந்த பையனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இதை பார்த்து அந்த பையனோட சொந்தக்கார ஆள் இந்த பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நீ யாருன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு எனக்கு அந்த பையனை தெரியும்னு சொல்லும்போது உடனே இந்த பையன் கிட்ட கொண்டு போய் விட்டு இந்த பொண்ணை உனக்கு தெரியுமாப்பான்னு சொல்லும்போது இந்த பையனும் இந்த பொண்ணை பார்த்துட்டு எனக்கு தெரியாதுங்கிறான். இதனால இந்த பொண்ணு மனசொடைஞ்சு போயிடுறா. அதுக்கப்புறமா குருநாதர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவன் என்ன பார்த்து என்ன தெரியலன்னு சொல்லிட்டான், அவனுக்கு என்ன ஞாபகமே இல்லைன்னு சொல்லும்போது குருநாதர் சொல்றாரு, அவனோட காலில் பாம்பு அடையாளம் இருக்கும், அப்படி இருந்தா மட்டும்தான் அவன் நாகராஜான்னு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு சொல்றாங்க 2 பசங்க இருந்தாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு பிறந்த நாள் கொண்டாடிக்க இருக்கும்போது அந்த பையனோட வீட்டுக்கு போயிட்டு அவனோட காலில் அந்த அடையாளம் இருக்கான்னு சொல்லி பாக்குறா. பார்த்தா அந்த அடையாளம் இல்ல. அதாவது உண்மையான நாகராஜா யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த வீட்டுல டிரைவரோட மகனா இருக்க அந்த பையன் தான் நாகராஜா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அந்த பையனை போய் பார்த்த உடனே அந்த பையனுக்கும் பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துருது.